ஒடிசாவில் சுங்கத்துறை துணை இயக்குநர் ஸ்ரீ தேவபிரத மோகந்தி புவனேஸ்வர் வீட்ல ட்ராலி பைகளிலும் அலமாரிகளிலும் மறைச்சு வச்சிருந்த பணத்தை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு பறிமுதல் செஞ்ச பணம் தான் இது. புவனேஸ்வர் 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்காக நேத்து அரெஸ்ட் ஆனாரு. அவரோட வீடு ஆபீஸ்ல அதிகாரிங்க ரெய்டு நடத்தினாங்க. இதுல 4 கோடி ரூபாய்க்கு மேல பணம் கிடைச்சிருக்கு. ஒடிசா வரலாற்றிலேயே லஞ்சம் வாங்கின அதிகாரிங்க கிட்ட இருந்து இவ்வளவு பணம் கிடைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு இடி அதிகாரிங்க சொன்னாங்க. புவனேஸ்வர் மேல ஏற்கனவே லஞ்ச வழக்கு இருக்கு. இருந்தாலும் மனுஷன் லஞ்சம் வாங்குறத மட்டும் நிறுத்தவே இல்ல போல.